எந்த ஷுஹதாக்களுடைய திருநாமங்களும் தௌராத்தில் இல்லை. இமாம் அலி மகாம் செய்தனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஷஹாதத்துல் உதுமாவை பற்றிய மெசேஜ் கபர் ஷரீஃப் என்ன தௌராத்தில் இருந்துச்சு, ஜபூர்ல இருந்துச்சு, இன்ஜீல்ல இருந்துச்சு. எல்லா வேதங்களுக்கும் அந்த வேதத்தை வெளிச்சமாக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு இமாம் ஹுசைனுடைய ஷஹாதத்துல் உதுமாவுடைய கபர் ஷரீஃப். அந்த வேதத்தை பிரகாசமாக்கக்கூடிய தௌராத்தை ஜொலிக்க வைக்கக்கூடிய திருநாமமா இருந்துச்சு ஹுசைன்கிற திருநாமமா. ஜபூர்ல இருந்துச்சு, இன்ஜீல்ல இருந்துச்சு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்னங்க இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஷஹாதத்துல் உதுமாங்கிறது என்னது? அல்லாஹ்வே சொல்றா லா யனாலு அஹதி ظالمين, லா யனாலு அஹதி ظالمين. இப்ராஹிமே நாம தங்களை இமாம் ஆக்கணும், இன்னாசி இமாமா, மொத்த மனித சமுதாயத்துக்கு நாம உங்களை இமாம் ஆக்கணும். ஆனா நீங்க உங்களோட வாரிசுக்கு இமாமத்து கேட்கிறீங்க. உங்க வாரிசுல அநியாயக்காரனுக்கு நம்முடைய வாக்குறுதி பொருந்தாது. நம்முடைய அகதி என்ன? லாலிமீன்களுக்கு அது உண்டாகாது, பொருந்தாது. லாலிமீன்களுக்கு பொருந்தாது. இப்ராஹிமே யஸீத் லஅனத்துல்லாஹி அலைஹிக்கு அது பொருந்தாது. அது யாருக்கு பொருந்தும்? இப்ராஹிமை தாங்கள் துர்ரியத்தில் கேட்ட தங்களுடைய துர்ரியத்தில் கரீமான ஹுசைன் இப்னு அலிக்கு தான் அது பொருந்தும். ஹுசைன் இப்னு அலி அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ஃபைசலா பண்ணட்டும், அல்லாஹ் ஃபைசலா பண்ணட்டும். அப்போ இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஷஹாதத்துல் உஸ்மா இஷாரத்துன் நஸ்ல குர்ஆன் ஷரீஃப்ல என்ன அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். இஷாரத்துன் நஸ்ல குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். இமாம் அலி மகாம் இப்னு ரசூலுல்லாஹி சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஷஹாதத்துல் உஸ்மா. அப்ப இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஷஹாதத்து ஷரீஃப்ங்கிறது என்ன? அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ. வமின் துர்ரியத்தன் கேட்டாங்கல்ல, அல்லாஹ் சொன்னா இப்ராஹிமே தங்களை என்ன உங்களை ரப்புல் ஆலமீன் இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா, உங்களை மாஷா அல்லாஹ் மனித சமுதாயத்துக்கெல்லாம் அல்லாஹ் இமாம் ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரிதாவை ஹாசில் ஆக்கிறதுக்கு நீங்க வழிகாட்டணும், நீங்க மில்லத்தா இருக்கணும், நீங்க ரோல் மாடலா இருக்கணும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துர்ரியத்து எது கேட்டாங்க? அல்லாஹ்வுடைய ரிதா. யா அல்லாஹ் என்ன எந்த விஷயத்துக்கு நீ இமாம் ஆக்கியிருக்கிறியோ அந்த இமாமத்தை என்னோடு ஸ்தம்பிச்சிராம என் அவுலாதுகளுக்கு என் துர்ரியத்துக்கு அது நீ முசல்சலாக்கல்லா. இதுதான் சில்சிலா, இதுதான் சில்சிலா. புரியுதா? அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? லா யனாலு அஹதி ظالمين. இப்ராஹிமே ظالمீன்களுக்கு பொருந்தாது. அப்ப என்ன அர்த்தம்? இப்ராஹிமே உங்களோட பரம்பரையில லாலிமீன்களும் வருவான், லாலிமீன்கள் வருவான், அவனுக்கு பொருந்தாது. லாலிம் வந்துட்டா ஹுசைன், இல்ல லாலிம் வந்துட்டா யஸீத், லாலிம் வந்துட்டா யஸீத். அந்த லாலிமை மாஷா அல்லாஹ் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எதிர்த்து நிற்கிறாங்க. லாலிமான யஸீதை, லாலிமான யஸீத் லஅனத்துல்லாஹி அலைஹி என்ன எதிர்த்து நிற்கிறாங்க. யாரு? துர்ரியத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், துர்ரியத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இப்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசைன் அலைஹி அஃதலுஸ் ஸலாத்தி வ அக்மலுஸ் ஸலாம்.
அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சல்மா நாயகிட்ட துருபத்து ஷரீஃபை கொடுத்தாங்க. உம்மு சல்மா நாயகி பத்திரப்படுத்தி வைக்கிறாங்க. உம்மஹாத்துல் முஃமினீன்களுக்கு மத்தியில எல்லாம் இந்த செய்தி ஸ்பிரிட் ஆகிடுச்சு. மாஷா நாயகம் உம்மு சல்மா நீங்க யாருக்கும் சொல்ல வரணும்னு சீக்கிரட்டா வைக்கல. உம்மஹாத்துல் முஃமினீன் மத்தியில எல்லாம் இந்த விஷயம் சீக்கிரட் ஸ்பிரிட் ஆகிடுச்சு. விஷயம் பரவிடுச்சு, எல்லாருக்கும் போயிடுச்சு. இந்த உலகத்துல வானலோகத்தில் உள்ள மலக்குகளும் பூலோகத்தில் உள்ள மூமினீன்களும் அது ஈமான்ல உச்ச நிலையில உள்ள மஹாத்துல் மூமினீன்கள், குலஃபாய் ராஷிதீன்கள், சஹாபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கராபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை பேரும் அறிந்திருந்த ஒரு ஷஹாதத்துல உதுமான்னு சொன்னா அது இமாம் அலி மகாம் செய்தனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து ஷஹாதத்து முகத்தஸ். அதன் காரணத்தினாலதான் இமாமுல் அக்பர் அமீருல் மூமினீன் செய்தனா ஹசன முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஷஹீத் ஆகும் பொழுது, ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஷஹீத் ஆகும் பொழுது இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அருமை சகோதரி சையதா பிபி ஜைனப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறாங்க. மாஷா அழைச்சு ஒரு தாவீஸ், நம்ம இந்த துவா போடுறோம்னு அது மலையாளத்தில் என்ன பேரு தாவீஸ், புரிஞ்சா? அந்த தாவீஸ் போல ஒரு தாவீஸை கொடுத்து சையதா ஜைனப் அலைஹிஸ்ஸலாம் கையில, ஜைனப் இதை என் புள்ள காசிம்ட்டு நீங்க கொடுத்தேன்னா பத்திரமா வச்சுக்க சொல்லுங்க. நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு கட்டம் வரும். அந்த நேரத்துல இந்த தாவீஸை ஓபன் பண்ணி பார்க்க சொல்லுங்க, திறந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு கொடுத்தாங்க. இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அருமை உக்து தய்யிபாவான சையதா ஜைனப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருக்கரத்துல கொடுக்குறாங்க. மாஷா காலங்கள் கழிந்து ஓடுது. கர்பலா ஷரீஃபுடைய சிச்சுவேஷன் வந்துடுச்சு. யஸீத் லானத்துல்லாஹி அலைஹி இமாமுல் ஆலமீன் சய்யிதுல் முவஹ்ஹிதீன் தாஜுல் முத்தகீன் சையதுனா ஹுசைன் இப்னு அலி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத அலைஹில் பரக்காத் மின்ஹுமா தஹரதரான் நாயகம் அவர்களுடைய ஷஹாதத்துல் உலமாவுடைய வக்து வரும் பொழுது, கர்பலா ஷரீஃபில் இருக்கும் பொழுது முஹர்ரமுல் ஹராம் பிறை 7வது தினத்துல யஸீதியாக்களுடைய துல்மு என்ன, அக்கிரமம், அநியாயம் ரொம்ப ஓவரா போகிட்டு இருக்குது. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு ஏறத்தாழ என்ன 90 பேர் இருக்கிறாங்க. அஹ்லு பைத் அத்ஹாருடைய அஹ்பாபுகள் எல்லாம் 90 பேர். ஆனா யஸீதியாக்கள் என்ன 30,000 படைக்கு மேல இருக்கிறான். அதுக்கு மேற்கொண்டு பெரும் ஆயிரக்கணக்கான படை வந்துட்டு இருக்கிறான். இதிலே தெரியுது அல்லவா இமாம் ஹுசைனுடைய சுஜாத் என்னன்னு. இமாம் ஹுசைனுடைய முபாரக்கான ஒரு ரோமத்தை கூட என்ன இந்த உலகத்துல எதிர்த்து நிக்கிறதுக்கு எவனுக்கும் சக்தி கிடையாது. மாஷா இன்சுக்கும் கிடையாது, ஜின்னுக்கும் கிடையாது. இன்சுக்கும் கிடையாது, ஜின்னுக்கும் கிடையாது. மாஷா ஹுசைனுடைய தாக்கத் அவ்வளவு பெரிய தாக்கத். மாஷா ஹுசைனுடைய தாக்கத் அல்ல, ஹுசைனுடைய குவத். மாஷா ஹுசைனுடைய குவத். மாஷா அப்போ கர்பலா ஷரீஃபில் இருக்கும் பொழுது இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அருமை திருமானார் இமாம் காசிம் அலைஹிஸ்ஸலாம் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்துல இஜாசத் கேட்கிறாங்க. யாபதி சையீதி, எஜமானே, நாயகமே, எனக்கு தாங்கள் கட்டளை எடுங்க, உத்தரவிடுங்க. அல்லாஹ்வுடைய ரசூலான நம்முடைய நாயகமான ஜத்துல் கரீமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியாத்தே முஹம்மதியாவை
அழிக்கணும்னு சொல்லி துடிக்கக்கூடிய அநியாயக்காரர்களான இந்த வாலிபர்களை போய் என்ன நான் சந்திக்கிற எனக்கு இஜாசத்து கொடுங்கன்னு கேட்கிறாங்க. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஜாசத்து பெர்மிஷன் தரத்துக்கு மறுக்கிறாங்க. காரணம் இமாம் காசிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படியே என்ன ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் போலவே இருப்பாங்க. மாஷா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போலவே இருப்பாங்க இமாம் காசிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இமாம் ஹசனுடைய புள்ள இமாம் காசிம், அது முதல் மகனார் காசிம், முதல் புள்ள காசிம். இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் முதல் புள்ள காசிம். இமாம் ஹசனுடைய வஜ்ஹுல் கரீம் போலவே இருக்கும். மாஷா அப்போ இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அழுறாங்க. காசிம் என்னுடைய அருமை சகோதரரான இமாம் ஹசனுடைய ஷபீஹா நீங்க இருக்கிறீங்க. மாஷா உங்களோட வாப்பா ஹசன் ஷபீஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஷபீஹ். மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஷபீஹுடைய ஷபீஹ் நீங்க. மாஷா அல்லாஹ், எப்படி நான் உங்களை இந்த லாலிமின்களுக்கு மத்தியில் நான் அனுப்புவேன்? நல்ல ரத்தத்தை குடிக்கிறதுக்கு துடிக்கக்கூடிய இந்த விரிநாய்கள் கூட்டத்துல தங்களை எப்படி நான் விடுவேன் அப்படின்னு சொல்லி இமாம் அலி மகாம் சுல்தானு ஷுஹதா அல் முஜ்தபா அல் கர்பலா சையதுல் ஆலமீன் மஸ்ஹர் ஸாத் முஹம்மதி ஹுசைன் இப்னு சையதுல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம் இஜாசத் தரதுக்கு மறுக்கிறாங்க. மாஷா இஜாசத் தரதுக்கு மறுக்கும் பொழுது சையதா ஜைனப் அலைஹிஸ்ஸலாம் ரிமெம்பர் பண்றாங்க, ஞாபகம் காட்டுறாங்க. காசிம் உங்களுடைய வாப்பா ஷஹீதாகும் பொழுது ஒரு தாவீஸை என்கிட்ட கொடுத்து உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்கல்ல. நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும், ஒரு நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷன் வரும், அப்போ ஓபன் பண்ணி பார்க்க சொன்னாங்கல்ல. இதை விட மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வேற ஒன்றும் வரப்போறது இல்லை, அது என்னன்னு திறந்து பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க சையதா ஜைனப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு அக்பர் கபீரா. அந்த தாவீஸை ஓபன் பண்ண உள்ள அதுக்குள்ள ஒரு கத்தி எழுதியிருக்கிறாங்க இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கத்தி எழுதியிருக்கிறாங்க தன் அருமை மகனுக்கு காசிமுக்கு. ஹம்து சலாம் ஹம்து சலவாத் ஷரீஃபெல்லாம் எழுதிட்டு கீழே எழுதுறாங்க, காசிமே என்னுடைய அருமை சகோதரரான அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கல்ப அத்ஹருல் அலியுடைய குர்ரத்துல் கரீமான ஹுசைன் அவங்க என்ன போருக்கு போகும்போது நீங்க கண்டுகிட்டு இருக்க கூடாது, உங்க முன்னாடி ஹுசைன் ஷஹீதாக கூடாது, உங்களுக்கு முன்னாடி ஹுசைன் ஷஹீதாக கூடாது. காரணம் மாஷா அல்லாஹ் ஹுசைன் அல்லாஹ்வுடைய மஹபூப், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மஹபூப் ஹுசைன். உங்க ஹயாத்துல ஹுசைன் ஷஹீதானால், உங்க ஹயாத்துல ஹுசைன் ஷஹீதானால் அல்லாஹ் நாளைக்கு என்கிட்ட சவால் கேட்டா நான் பதில் ஜவாபு சொல்ல முடியாது. ஆகையால மாஷா அல்லாஹ் தங்களுடைய அம்முல் கரீமான ஹுசைன் இப்னு அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இதுன்னு ஷரீஃப் வாங்கிட்டு அவங்களோட நூறானி தவஜு ஹாசில் ஆகிட்டு நீங்க யுத்தத்துக்கு போருக்கு போக வேண்டும் என்பதை இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கத்தல கோட் பண்ணியிருக்கிறாங்க. இதை கண்டு படிச்ச உடனே இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துடிச்சு போயிட்டாங்க. மாஷா அல்லாஹ் சையதா ஜைனப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கதறி அழுதாங்க. மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஆல முஹம்மதின் பேரில் ஸலவாத் ஷரீஃப் ஓதியாக வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துதோ அந்த ஆல முஹம்மதுடைய
ஹாலாத்து தையிபா இந்த நிலையில் இருக்குது மாஷா அல்லாஹ். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கதமைனி ஷரீஃபைன தக்பீர் செய்து கொண்டு இமாம் காசிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன அர்ஷில் இருந்து ஒரு தல்வார், ஒரு ஷம்சீர், ஒரு பிரகாசமான சைஃப் வந்து இந்த ஃபர்ஸில் குதித்தது போல இருந்த காசிம் போர்க்களத்தில் தாখিলাனது. மாஷா அல்லாஹ். அர்ஷில் இருந்து ஒரு ஷம்ஷீர், ஒரு தல்வார், அர்ஷில் இருந்து ஒரு தல்வார் இந்த ஃபர்ஸில் வந்து குதித்தால் அதோடைய பிரகாசம் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது இமாம் காசிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த வருகை, போர்க்கள வருகை. மாஷா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத்தை முஹம்மதியாவை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அதே மக்சதா லட்சியமாக்கி நிற்கிற வாலிமீன்களை, கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் கேட்கிறவன் அந்த வாலிமீன்கள், அந்த மக்லூபீன்கள், அல்லாஹ்வுடைய கதபுக்கு ஆளாகி போனவர்கள், அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான ரசூல் ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்து வல்லம் ஷரீஅத்தை முஹம்மதியாவை ஹலாக்காக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடியவர். ஏன்னா யசீதுடைய தர்பார்ல ஷாம்ல என்ன ஹம்ரு ஜினா எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கும். புரியுதா? ஒரு நாளைக்கு என்ன 50 பொம்பளை கூட அவனுக்கு பத்தாது. விளங்குச்சா? அப்படி உள்ள மிகப்பெரிய வாலிம், அப்படி உள்ள மிகப்பெரிய வாலிம் யஸீத் லானத்துல்லாஹி அலைஹி. புரிஞ்சா? யஸீத் லானத்துல்லாஹி அலைஹி. அப்ப ஷரீஅத்தை முஹம்மதியாவை ஹலாக்காக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடிய அல்லாஹ் சொன்னானே லா யனால் அஹது ஸாலிமீன் சொல்லி, அந்த ஸாலிமான யஸீத் லானத்துல்லாஹி அலைஹி ஜமாஅத் அவனுடைய ஜுனூத, அவனுடைய அஸ்ஹாபு ஷிமால நரகவாதிகளுடைய அந்த கூட்டத்தை சந்திக்கிறதுக்காக என்ன அர்ஷில் இருந்து ஒரு தல்வார், ஒரு ஷம்ஷீர் வந்து ஃபர்ஷில் பாய்ந்தது போல இமாமுத் தாரைன், இமாமுல் அக்பர், அமீருல் முஃமினீன் சையதுனா ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இப்னுல் கரீமான கப்துல் அலீமான இமாமுல் ஆலம் இமாம் காசிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன போர்க்களத்தில் குதிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ்வுடைய ஆதாக்களை, அல்லாஹ்வுடைய எதிரிகளை, அல்லாஹ்வுடைய விரோதிகளை, மக்தூபீன்களை என்ன ஒத்தனை 2 பேர் அல்ல, மாஷா அல்லாஹ் நூற்றுக்கணக்கான பேர் அல்ல. புரிஞ்சா? நூற்றுக்கணக்கான பேர் அல்ல, 1000க்கு மேல உள்ள பேர் ஒற்றை நபராக பத்ருல் அஷ்தஈன் காசிம் பின் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுப்ஹானல்லாஹ் வாசில ஜஹன்னம் ஆக்குறான், ஜஹன்னத்துக்கு அனுப்புறான். அதே பொருள மாஷா அல்லாஹ் ஷஹாதத்துடைய மஷ்ரூபாத்தை அருந்தி கொண்டார்கள். ஷஹாதத்துடைய மஷ்ரூபாத்தை குடித்துக் கொண்டார்கள். ஷஹாதத்துடைய இன்பத்தை அடைந்து கொண்டார்கள். இமாம் காசிம் பின் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இமாம் காசிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஷஹாதத்து முபாரக்கா நிகழ்ந்த தினம் இந்த முஹர்ரமுல் ஹராம், இன்றைய பிறை 7வது தினமாகும். மாஷா அல்லாஹ், பிறை 7வது தினமாகும். மாஷா அல்லாஹ். ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் தன் முபாரக்கான மடியில வச்சுக்கிட்டேன்னா இன்னபின் ஹாதாலி சையிதுக்கும், இந்த என்னுடைய திருமகனார் உங்களுடைய சையீத் ஆவார்கள், உங்களுடைய சர்தார் ஆவார்கள், உங்களுடைய எஜமான் ஆவார்கள் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கும் கியாமத்து நாள் வரையில் வரக்கூடிய இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்து தய்யிபாவை ஈமான் கொண்ட, நாவால் இக்ரார் செய்து கல்பால் தஸ்தீக் செய்து ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மூமினுக்கும் உம்மத்தே முஹம்மதியா மொத்த பேருக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாம் சையீதாக சர்தாராக எஜமானாக்குனாங்களோ கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இமாம் ஹசனுடைய கபிதுல் கரீமான இப்னு அதீமான இமாம் காசிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஷஹாதத் முகத்தஸ் நிகழ்ந்த நாள் இது. அவர்களுடைய குர்பானியத்தின் காரணத்தால் தான் இன்னைக்கு என்ன உலகத்துல ஷரியத்தை முஹம்மதியா நிலைத்து நிக்குது. மாஷா அல்லாஹ், ஷரியத்தை முஹம்மதியா நிலைத்து நிக்குது, நிலநிக்குது. அவர்கள் பரக்கத்தை கொண்டுதான் நாம் ஹலால் ஹராம்னா என்ன தெரிஞ்சு வாழக்கூடிய தௌஃபீக மாஷா அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்ப நாமும் நம்முடைய அகலும் உண்மை முஸ்லிம்களாக மூமின்களாக வாழ்வதற்கு யாரு சபபுல் ஆலமாக இருக்கிறாங்களோ அந்த அஹ்லுபைத் தஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானியத்தை இந்த உம்மத்தை மறந்துச்சுன்னு சொன்னா அதை விட மிகப்பெரிய நன்றி கெட்டத்தனம் வேற ஒண்ணுமே கிடையாது. அதை விட மிகப்பெரிய நன்றி கெட்டத்தனம் ஒண்ணுமே கிடையாது. நீ எத்தனை ஸ்தாபனத்தை உண்ணாக்கனா பண்ணாங்க அதெல்லாம் நல்ல கேள்வி இல்லை. புரிஞ்சா? இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரலியல்லாஹு தஆலா, இமாம் சுயூத்தி என்ன ராஃபிதியா, ஷியாவா, நாசிபியா, ஹாரிஜியா இல்ல அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய பக்காவான ஷாஃபி மذهبல அஷ்அரியா இஅ்திகாத் அகீதால உள்ள மிகப்பெரிய முஜத்தித் இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரலியல்லாஹு தஆலா. அவங்க தஃப்சீர் துர்ருல் மன்சூர்ல மாஷா அல்லாஹ் வகிஃபூஹும் சூரத் சாஃபாத்ல வரக்கூடிய ஆயத்து ஷரீஃப் வகிஃபூஹும், அல்லாஹ் தபாரக வ தஆலா என்ன நாளைக்கு ஹிசாப் கிதாபெல்லாம் முடிச்சு சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை அனுப்பப்படும். அந்த கூட்டத்தார்கள் என்ன, அந்த கூட்டத்தார்கள் சொர்க்கத்துக்கு போற கூட்டத்தார்கள் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துல ஏறும் பொழுது மாஷா அல்லாஹ் சிராத்தை கடக்க செல்லும் பொழுது அங்க அல்லாஹ் தபாரக வ தஆலா என்ன அதுக்காக நியமிக்கப்பட்ட மலக்க வச்சிருப்பான். அந்த மலக்கு மாஷா அல்லாஹ் ஐடென்டி கார்டு கேட்குவாப்புல. துர்ருல் மன்சூர் தஃப்சீர் ஐடென்டி கார்டு. என்ன ஐடென்டி கார்டு மாஷா அல்லாஹ்? ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் விஷயத்துல உன்னுடைய நிலப்பாடு என்ன? சையதுனா அலி நாயகத்துடைய ஆஷிகீன்களான அலி நாயகத்துடைய ஆஷிக் யாரு? மூமின். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத் தய்யிபா ஈமான் இந்த கல்புல இருக்குது. அவர்லாம் அலி நாயகத்துடைய ஆஷிக்கா இருப்பாரு. அவருக்கு நான் அலி நாயகம் இஜாசத் நாமா கொடுத்துருப்பாங்க மாஷா. மூமின் கையில் மாஷா என்ன ஐடென்டிஃபிகேஷன் கார்டு இருக்கும். மலர் கேட்குவாப்புல கார்டுங்க கார்டுங்கய்யா விளங்குச்சா?
நீ எத்தனை ஸ்தாபனத்தை கட்டினாலும் என்ன நாளைக்கு சொர்க்கத்துக்குள்ள தாখিল ஆகும் போது மௌலா அலி முஷ்கில் குஷாவுடைய ஆஷிக் கார்டு எஜமாண்ட பெர்மிஷன் கிராண்டட் கார்டு கையில இருந்தா தான் சிராத்துல ஏற முடியும். சிராத்துல ஏற முடியும். புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய குர்பானியத்துடைய ஆலி ஷான் மாஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரையிலும் இந்த உலகத்தில் என்ன இஸ்லாம் நிலநிற்பதற்கு தீனை இஸ்திகாமத்தாக்குவதற்கு அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல குர்பான் செய்தவர் வேறு எவரும் கிடையாது. மாஷா அல்லாஹ் வேற யாரும் கிடையாது. அப்ப அந்த அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய ஷஹாதத்து முபாரக்கார இந்த முஹர்ரமுல் ஹராம் பிறை 7வது தினம் இமாம் காசிம் அலைஹிஸ்ஸலாம் இமாம் காசிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஷஹாதத்து முகத்தஸ் நிகழ்ந்த தினமாக இருக்கிறது. இமாம் காசிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுஜாஅத் அலமத் அவர்களுடைய குர்பானியத் இவைகளை நாம் தذكرா ஷரீஃப் செய்வது ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மததவால நாயக கோமானுடைய நாலின் ஷரீஃப்ல நம்முடைய தஷக்குரை நம்முடைய ஷுக்ரை அதா செய்வதாக மாஷா நம்மை முஸ்லிம்களாக மூமின்களாக வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லலான எம்பெருமானார் பூமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலின் ஷரீஃபுடைய தஹத்து முகத்தஸால நாம் செய்யக்கூடிய தஷக்குராக இருக்கும் இமாம் காசிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இமாம் அலி அக்பர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இமாம் அலி அஸ்கர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னும் உள்ள ஷுஹதாய் கர்பலீன் சாதாத்தின்களுடைய ஷஹாதத்து முபாரக்காவுடைய ஆலி ஷானை நாம் தذكرா செய்வது மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலின் ஷரீஃபுடைய தஹத்து முபாரக்கால நாம் நம்முடைய நன்றி கடன்களை நம்முடைய நன்றி பூக்களை நாம் என்ன நன்றி பூமாலைகளை நாம் சமர்ப்பிக்க கூடியதாக இருக்கும் மாஷா அல்லாஹ். ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனது ஹபீபுல் ஆலமான முஸ்தபா கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் ரிதவான நாயக கோமானுடைய பரிபூரணமான ரிதாவை அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய மஹப்பத் மூலமாக நாம் ஹாசிலாக்கி கொள்ளக்கூடிய ஜாரியாக்கி கொள்ளக்கூடிய மகத்தான தௌஃபீக்கை ஹபீப் அல்லாஹ் ஹாஜா மொயினுத்தீன் உடைய ஹிமாயத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கும் நம்முடைய அஹ்லுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் كما تحب وترضى بأن تصلي عليه خمسة نطفي بها حر الوباء الحاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة نطفي بها حر الوباء الحاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة نطفي بها حر الوباء الحاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة نطفي بها حر الوباء الحاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة نطفي بها حر الوباء الحاتمة المصطفى والمرتضى
وابناهما والفاطمة. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه.